வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டயட் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம், நார்மல் பேன்லேயும் பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிய விடுங்க. உங்களுக்கு தாளிப்பில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆர் சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5-6 பல் பூண்டு, டேஸ்ட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் சாதமுக்கு தக்காளியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு புளி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா 2 தக்காளிக்கு பதிலாக நீங்கள் 1 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கூட நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 3/4 ஸ்பூன் கல் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்துட்டு ஒரு திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற காய்கறி அளவு பொறுத்து வேணும்னா கூட நம்ம லாஸ்ட்டில் சீசனிங் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா தண்ணி வற்றுறதுக்குள்ளே தக்காளி நல்லா குழிவாக வெந்து வந்துடும். இந்த டயட் சாம்பார் சாதம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ரொசீஜரும் நம்ம நார்மலாக பண்ணுற சாம்பார் சாதமுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இதில் அரிசி ஆட் பண்ண போகிறதில்ல. அரிசிக்கு பதிலாக இன்னொரு ஆல்டர்னேட் ஃபுட் வச்சுருக்கோம், அதுதான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ காரம் வேணுமோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நான் 2 கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பருப்பு ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டுங்கிறதுனால. ஸோ ஃபைபர் எல்லாமே நமக்கு வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடச்சிடும். ப்ரோட்டீனுக்காக கொஞ்சமாக நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டயட் ஃபுட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைஸ்க்கு மற்ற கார்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஈவன் பிரியாணியே செஞ்சு சாப்பிட்டா கூட அதில் ரைஸோட அளவை கம்மி பண்ணிவிட்டு காய்கறி நிறையா போட்டு ஒரு பவுல் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபில்லிங் உங்களுக்கு கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முள்ளங்கி என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயுமே ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ எல்லா காயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயை மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரைஸ் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன வகையான ரைஸ் அப்படின்னா காலிஃப்ளவர் ரைஸ். காலிஃப்ளவரை தரவாக உப்பு மஞ்சத்தூள் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிரேட்டர் வச்சு அதை நல்லா துருவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரிசி மாதிரி வந்துடும். இப்போ அந்த காலிஃப்ளவரை நம்ம இந்த காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரைஸ் குக் ஆகிறதுக்கான டைம் கொடுக்கணும். இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப குக் பண்ண வேண்டியதில்லை. அப்படி குக் பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மாஷ் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ஸ்மாஷ் மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 2 விசில் மீடியம் ஆர் லோவில் விட்டுட்டு போகிறேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பைட்டுக்கு காய் முழுசாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் நீங்கள் 2 விசில்லே காய் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ ஸ்கீம் போயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஈவன் உங்களுக்கு பார்க்கும்போது கூட இதில் ஒரு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இது வந்து ரைஸில் மேக் பண்ணலைங்கிறத நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். டேஸ்ட் வைஸ் அப்படியே நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்ம ஆயிலும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேலே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம்.
கீ வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஆக்சுவலாக குட் கொலஸ்ட்ரால், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே எடுத்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு டயட் இருக்கீங்கன்ற ஃபீலிங்ஸே கொஞ்சம் கூட இருக்காது. நல்ல ஒரு ஃபுல்ஃபில்னஸும் கொடுக்கும். நல்ல ஒரு பவுல் நிறைய இதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபைபர், எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா சத்துமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.